ஹே buddies, நான் இந்த கலரை வச்சுலாம் அழக சொல்ல மாட்டேன். வெள்ளை தான் அழகு, கருப்பு அழகு இல்லை, இப்படிலாம் நான் யோசிக்கிற ஆளே கிடையாது அப்படின்னு சொல்றாளா நீங்க? நீங்க கருப்பா இருக்க ஒரு பர்சனை நீ ஏன் இப்படி கருப்பா அசிங்கமா இருக்க இப்படி சொல்லாம இருந்திருக்கலாம். ஆனா கண்டிப்பா வெள்ளையா இருக்க ஒருத்தரை பார்த்து எப்படி இவ்வளவு வெள்ளையா நீ இருக்கிற, எப்படி இவ்வளவு வெள்ளையா அழகா இருக்க இப்படின்ற கேள்வியை கண்டிப்பா ஒருத்தர் வச்சு கேட்டிருப்பீங்க. அப்படி இல்லைன்னா நம்மள கூகுள்லயோ ஏதோ ஒரு இடத்துலயோ போயிட்டு வெள்ளை ஆகிறதுக்கு என்ன பண்ணலாம், எப்படி பண்ணா வெள்ளையாக முடியும் இப்படின்ற மாதிரியான ரிசர்ச் அண்ட் சர்ச்சஸ் எல்லாம் நம்ம பண்ணிருப்போம். ஸோ எப்ப நம்ம வெள்ளையா இருக்கிறது தான் அழகு அப்படின்னு யோசிக்க ஆரம்பிச்சிட்டோமோ அப்பவே கருப்பு அசிங்கம் அப்படின்ற ஒரு எண்ணம் நமக்குள்ள இருக்கு அப்படின்னு அர்த்தம். இதுக்காக நம்ம கில்ட் ஆகணும் அப்படின்னு அவசியம் கிடையாது. ஏன் அப்படின்னா ஆயிரம் வருஷமா நம்மளுடைய ஐடியாக்குள்ள இந்த விஷயத்தை ரொம்ப திணிச்சு வச்சுட்டாங்க. பட் இது நமக்குள்ள இருக்கு அப்படின்றத நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி புரிஞ்சுக்கிட்டு எப்படி ஒரே நாள்ல கண்டிப்பா வெளில வந்துட முடியாது. ஸோ எப்படி கொஞ்சம் கொஞ்சமா இந்த ரேசிஸ்ட் ஐடியாலஜில இருந்து வெளியில வரலாம் அப்படின்றத யோசிக்கிறது தான் புத்திசாலித்தனம்.